நீங்க வச்சுக்கிறியா? தெரியாதுல்ல. தெரியாது உனக்கு? தெரியல. தெரியுது தானே? தெரியலடி. இங்க ஒரு பூ மாதிரி இருக்குன்னு தெரியும். மாதிரி நீயும் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஹலோ காய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம். அக்கா வீடியோ பார்த்துருக்கே இல்லையா? பார்த்துருக்கேன். அப்புறம் நீ சொல்லுமா இல்லையா என்னோட இன்ட்ரோ? சொல்லு. வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படி சொல்லு. ஓகே, நீ சொல்லமா சும்மாவா? சரி, நீ வாய் மட்டும் அசைக்கிறியா? சரி, ஓகே. ஓகேவா? ஹே காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து நாங்கள் ஸ்கின் கேர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஸ்கின் ஸ்கேன். ஸ்கின் ஸ்கேனா? ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ண போறோம். ஏன்னா அடுத்த நாளைக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நாங்கள் வந்து எங்களை ப்ரெப் பண்ணிக்க போறோம். ரொம்ப அழகா ரெடி ஆகி நாங்கள் வந்து வெள்ளையாகி இல்லை அழகா ரெடி ஆகும் நாளைக்கு. அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் பேக் போட போறோம். சோனாக்கு. ஆமாம், இந்த ஹேர் பேக் தான். ஸோ ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹேர் பேக்கு, சோனாவுக்கு ஒரு ஹேர் பேக் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 பேரும் சேம் ஹேர் பேக் போட போகிறதில்ல. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேரு. ஸோ ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்கனால அவளுக்கு தனி ஹேர் பேக்கு, எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தனி ஹேர் பேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பல்ல காட்டக்கூடாது. சோனா மண்டே உடச்சிடுவேன். அதுவும் இல்லாமல் சோனாவுக்கு கொஞ்சம் முடி இவ்வளோ இருக்கிறதுனால இவ்வளோ கூந்தல் வச்சுருக்கா. அதனால நிறையா வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் முடிக்கு நீங்கள் என்ன போடுறீங்கன்னு சொன்னால் எல்லோரும் முடி வளர்த்துவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி வச்சுருக்காங்க. கண் வைக்கிறாங்க, நீங்கள் கவனிக்காதீங்க. கண் வைக்கிறேண்ணா? ஏன் சொன்னால் இல்லை. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்காக நம்ம வந்து இப்போ ஹேர் பேக் போடலை. நாங்கள் ஆல்ரெடி 2 பேருமே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இவளோட ஹேர் ரொம்ப ட்ரையாக, இவளுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால நாங்கள் அதுக்கு தகுந்த அப்படி தான் ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஸ்கேல்பில் போடணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இல்லை என்ன புரியல சொல்லு. ஐயோ, ஆமாம், எல்லா பக்கம் போடு. மைக்குடி. மைக்கு அது உள்ளே போட்டுக்கலாமாக்கா? போட்டுக்கோ. அது எப்படி போடுவேன்? இந்த கிளிப்பை எடுத்துட்டு வா. போ, அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு வா. கொடு. இப்போ ஓடிட்டோடியா. பாய்ங்க. ஓடிடு. தயவு செய்து. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சோனாவுக்கு வந்து ஹேர் பேக் போட்டாச்சு. போய் ஒழுங்குமுறையாக கிளிப்பை எடுத்துட்டு வா. தட்டே போடி. இப்போ வந்துட்டு அவளுக்கு வந்து நம்ம வந்து ஹேர் பேக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என் முடிக்கு ஹேர் பேக் போடணும். எனக்கும் அவ்வளோ முடி இருந்துச்சு. நானே என் முடி நாஸ்தி பண்ணி வெட்டி கிளிப் எடுத்து வந்துட்டேன். கிளிப் எடுத்துகிட்டு வந்துட்டியா? எப்படி கேட்கும்? எப்படி கேட்கும்னா மைக் போட்டிருக்கால கேட்கும். எங்கே போனால் கேட்குமா? இப்போ ஃபோன் இல்லை, உள்ளே போய் ஏதாவது பேசினா கேட்குமா? ஃபோன் இருக்கும்ல, ஃபோன் இருந்தால் தான் கேட்கும். புரியலன்னு நினைக்கிறேன். உட்காரு. நம்ம வந்து சோனாக்கு வந்து ஹேர் பேக் போட்டாச்சு. அம்மா வலிக்குது. இப்போ சோனாக்கு வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தலைக்கு போட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க. அவ்வளோ பண்ணாத, நீ மண்டே உடச்சிடுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஹேர் பேக் வந்து எனக்கு இப்போ டேண்ட்ரஃப் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டேண்ட்ரஃப் வந்து எக்கச்சக்கமாயிடுச்சு. இப்படி பண்ணாலே தெரியும் ஹேரில் நிறைய டேண்ட்ரஃப் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு அப்புறம் வந்து ஹேர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா ஹைபிஸ்கஸ் போட்டிருக்கேன்.
எனக்கு கொஞ்சம் கிளிப்பு தேடி எடுத்துட்டு வரியா? அதாவது சின்னதா. இவள் ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும். போ எடுத்துட்டு வா. ஐயோ டிஷர்ட்ல வேற சிந்திடுச்சு. இப்போ நான் வந்து நீங்கள் அப்படித்தாங்க எதுவுமே பேச மைக்கு வச்சு அங்கே பேசிட்டு இருக்காது. அப்போ நான் இங்கே பேசுறது எதுவும் கேட்காது. இவளுக்கு நான் கிளிப் எடுத்தணும் தெரியுமா? ஆனால் ஏன் சொல்லுங்க, எங்கள் அக்காவை போயிட்டாங்க. எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் வந்து எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஹேர் கேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ நிறைய எனக்கு ஹேருக்கு வந்து நிறைய இதெல்லாம் ஹீட்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கேனா, அதனால் கண்டிப்பாக என் ஹேரை பார்த்துக்கணும். பேசவே மாட்டா. என்ன இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? கிளிப் இருக்கா இல்லையாடி எருமை? இருக்குது. இப்போ உங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அப்போ நீ என்ன நீ பற்றி இதை பேசிட்டு இருந்த? உன்னை பற்றி தான் நான் சொல்லுவேன். நீ ஒரு லூஸு. இந்த கிளிப்பா? வேறு கிளிப் இல்லையா? எங்கே இந்த கிளிப்பு தான். ஏதாவது கிளிப்பு கிடச்சா எடுத்த சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏதாவது கிளிப் இருக்கு பாருங்க, பட்டர்ஃப்ளை கிளிப்புங்க. இப்போ இது போட மாட்டாங்களாமா? போட முடியாது. ஏன் போட? என்ன பண்ணுவ? முடி விழுந்துச்சுங்க. வாங்க போங்க. இங்கே என் தங்கச்சி கொஞ்சம் நிறைய மரியாதை தெரிஞ்சவ. ஏன் சொன்னா சரி, எனக்கு என்ன உடஞ்சிருச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா என்ன கேட்காத சொல்லிட்டேன். கேட்டு பூஜை தாம்மா போட்டாங்க. என்னையும் சொல்லிடுறேன். நான் இந்த கிளிப்பே வேண்டான்னே, நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த. கிளிப் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த கிளிப் எடுத்துங்க. இந்த கிளிப் எடுத்துட்டு வந்து போட்டு உடஞ்சிச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? அது என்னோடதே. இது யாரு? சந்தியாவுக்கு. சந்தியாவுதான். அப்போ உடச்சிடலாம். கேட்டால் நான் ஒன்று சொல்லிடுவேண்டி. என்னை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் கேட்டு சொல்லிடுறேன். அக்கா பூஜா கதாக்கா போட்டிருந்தாங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருந்தோமா, ஏதோ போட்ட தலைக்கு போட்டாங்கக்கா. சரி ஏதாவது கிளிப் போட்டு கொடுத்துருவேன். ஏதாவது கிளிப் எடுத்தாங்க சொன்னாங்கக்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. போடலாம் மூஞ்சிக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா எப்போ? நாளைக்கா? போ, மணி ஆச்சு பாரு. போ, தலைக்கு போட்டது போதும். தலைக்கு போட்டாச்சு, அப்புறம் மூஞ்சிக்கு யார் போடுவா? தலை குளிச்சுட்டு போட்டுக்கலாம். தலைக்கு குளிச்சுட்டு வந்தா போடி, மூஞ்சி கழுவிட்டு வாடி. கொண்ட மைக் கொடு, போய் மூஞ்சி கழுவிட்டு வா. மைக் வேணும். மைக் வேணும்டா. மூளை மூஞ்சி கழுவிட்டு வா, ஈரம் பண்ணிடுவ. போ. பாப்பாக்கு வந்து எல்லாமே அன்ஈவன் டோன்ல இருக்கு. இங்கெல்லாம் கருப்பா, அப்புறம் இங்கெல்லாம் கருப்பா. ஒழுங்கா குளிக்கிறது கிடையாது. குளிக்கிறேன் சூறை. ஸோ அதனால அவளுக்கு வந்து வேற ஃபேஸ் பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட உருளைக்கிழங்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து வீடியோ ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் சுகரு டொமேட்டோ வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் பேக் நல்லா தேய்க்கணும். கழுத்துக்கு மட்டும் நான் தேய்ச்சி விட்றேன். இப்போ நம்ம வந்து இந்த பாதி தக்காளி எடுத்து கழுத்தில் தேய்ப்போம். இந்த பிள்ளைக்கு நல்ல தேய்ங்க சோனா அவர்களே. வாய் மட்டும் அடிக்கிறீங்கல்ல. போட்டு இந்த வடிவேல் காமெடி பார்த்துருக்கேன்.
நல்லா தேய்ங்கடா. அந்த மாதிரி போட்டுக்கோ. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஃபேஸ் பேக் போட போறல. இதுலயே பார்த்து போடு. போடு. க்ளோஸ் அப்ல போனா பயந்துருவாங்கடி. வாய் மூடு. என்னடி வாய் இது? ஏ க்ளோஸ் அப்ல போகாத, பயந்துருவாங்க போ. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடலாம். அவளை அமுச்சு விட்டாச்சு. அவள் இருந்தானா நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அதனால நம்ம அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் பேக்கான வீடியோ நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க. இதுதான் நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ண போகிறேன். நானும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இந்த சங்குப்பூ வச்சு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து அவங்க ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸே ஆட் பண்ணியிருக்கேனா இல்லை. நான் சங்குப்பூ ஆட் பண்ணி எனக்கு என்ன கன்வீனியன்ட்டோ, எனக்கு எது ஆலோவேரா செட் ஆகுமோ நான் ஆலோவேரா ஆட் பண்ணி நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு முல்தானி மெட்டி வந்து செட் ஆகாது. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் முல்தானி மெட்டி போட்டிருந்தாங்க. எனக்கு இதோட முல்தானி மெட்டி ஆட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதனால் நான் கூட ஆலோவேரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ மூஞ்சியில் போடுறேன். இதோட ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஸோ எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு இச்சிங் ஆகுமா என்ன ஒன்றுமே தெரியாது. அலர்ஜி வருமா? ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் இதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, நான் வந்துட்டு இது நேச்சுரலாக வந்து போய் ப்ளக் பண்ணிட்டு வந்திருக்கேன், பிடிங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்தில் சங்குப்பூ இருந்தது. ஸோ அதனால் நான் அதை போய் வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே போடுவோம். கடவுளே மூஞ்சிக்கு எதுவும் வந்துடக்கூடாது. ஓகே, நான் வந்து இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கழுவி வச்சுட்டு ரெண்டுமே கழுவி வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் கழுவு போட்டுரு. கழுவு போட்டுட்டா காஜல் போவே இல்லை. எனக்கு வந்து போட்டு ஏக்கா மைக்கு போன் இல்லை, ஏதோ பேசணும் கேட்காது. கேட்காது. ஓகே, ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறத நான் ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணுறேன். நாங்கள் ரெண்டு பேரும் தலைக்கு மூஞ்சிக்கலாம் போட்டோம். ஒரு 15 minutes கழித்து ஃபுல்லாக குளிச்சுட்டு உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். நாங்கள் போய் குளிச்சுட்டு உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், நாங்கள் போய் இப்போ போய் குளிச்சுட்டு வரோம். ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து அந்த சங்குப்பூவோட ஃபேஸ் பேக் வந்து ஒரு மாதிரி செம ரிசல்ட் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இச்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆயிடுச்சு. பட் செமையாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப க்ளோயிங்காக இருந்துச்சு. நான் ஹேண்டுக்கும் போட்டிருந்தேன். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் லைட்டிங் சரியில்லாதனால. உனக்கு எப்படி இருந்துச்சு போட்டது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஓகே, எங்களோட ஸ்கின் கேர் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். டாடா.